தெரியாதவங்க, தெரிஞ்சவங்க, ரொம்ப நீடியா இருக்கிறவங்க, தேவை உள்ளவங்க, அது மனுஷனா இருக்கட்டும், மிருகமா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அந்த இரக்க குணத்தை காட்டும் போது ஆண்டவர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளா முடிச்சுட்டாரு. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நம்ம எந்த அளவுக்கு நம்ம இரக்க குணத்தை யார்கிட்ட காட்டுறோம், எப்படி காட்டுறோம்ன்றது முக்கியம். ஆனா அதனால்தான் நம்ம இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த சூழ்நிலையில கர்த்தர் எனக்கு எப்படி இரக்கம் காட்டினாரு, எனக்கு எப்படி இந்த இடத்துல இரக்கத்தை காட்டுற சில நேரங்களில நான் யோசிப்பேன், ஆண்டவரே நான் இந்த தேவையோடு நான் இருக்கிறேனே, எப்படி நீங்க இரக்கத்தை காட்டுனீங்க? என்னைக்கோ ஒரு நாள் நான் யாருக்கும் இரக்கம் காட்டியிருப்பேன். அந்த இரக்கத்தை என்னுடைய தேவையில கர்த்தர் எனக்கு அதை சந்திக்கிறாரு. அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா ஒருத்தர்கிட்ட இருந்து நம்ம சப்போஸ் ஒருத்தர் வந்து நான் உனக்கு இன்னைக்கு லஞ்ச் வாங்கி தரேன், நான் உனக்கு இன்னைக்கு டீ வாங்கி தரேன், நான் யோசிப்பேன். இதெல்லாமே அவங்க மனசுல கர்த்தர் பேசினால் ஒழிய அவங்க செய்ய முடியாது. ஒருத்தவங்க உங்களுக்கு 500 ரூபாய் தராங்களோ, ஒரு 5000 ரூபாய் தராங்களோ, ஒரு ஒரு 6000 ரூபாய் தராங்களோ, 1000 ரூபாய் தராங்களோ, எது தந்தாலுமே கர்த்தர் அவங்கள்ட்ட பேசினால் ஒழிய அவங்களால உங்களுக்கு உங்ககிட்ட தர முடியாது. ஆனா அதனாலதான் நான் சொல்றேன், நம்ம வாழ்க்கையில எவ்வளவு இரக்கத்தை காட்ட வேண்டும். நிறைய பேர் அதை யோசிக்கிறது இல்ல. எல்லாரையும் எடுத்தோம் கவுத்தோன்னு பேசுவாங்க, எல்லாரையும் துரத்தி அனுப்புவாங்க, எல்லாரையும் கோபமா பேசுவாங்க. அந்த இரக்க குணமே இருக்காது. அந்தோ பரிதாபம், ஐயோ பாவம் அப்படின்ட்டு வழியில நிறைய பேரை நம்ம பார்ப்போம். எல்லாருக்குமே நம்ம இரக்கம் காட்டணும்னு அவசியம் இல்லை. நடிக்கிறவங்களுக்கெல்லாம் இரக்கம் காட்டணும்னு அவசியமே கிடையாது. சிலர் நடிப்பாங்க, அவங்க ரொம்ப ரொம்ப வறுமையில இருக்கிற மாதிரி நடிப்பாங்க, சில வறுமையான வார்த்தைகளை பேசுவாங்க. நான் எப்படி யோசிப்பேனாக்கா, ஏன் தேவைக்கு, நம்மளுடைய தேவைக்கு ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். சோ அந்த இரக்க குணம்ன்றது ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு இரக்க குணம் இருந்துச்சுல்ல, அதனால நமக்கு இரக்க குணம் இருந்தே ஆகணும். கர்த்தர் அதை விரும்புகிற தேவனா இருக்கிற பிரியமானவர்களே, இந்த சேனல்ல கண்டிப்பாக நீங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கன்னாக்கா, ஒருவேளை லைஃப்ல இதை ட்ரை பண்ணுங்க. நிறைய பேருக்கு நான் பார்த்துட்டே கிடையாது, ஒரு மாதிரி அந்த இரக்க குணத்துக்கு கூட ஒரு கஞ்ச பிசினாடி தானமான்னு பார்ப்பேன் நான். ஐயோ பாவம் கூட பார்க்க முடியாதா இவங்களுக்கெல்லாம், அந்த அந்த இரக்க குணம் கூட இல்லையே, இப்படி ஒரு அந்த அது இது இது இஸ் நாட் மை கப் ஆஃப் டீன்ற மாதிரி, இது எனக்கு கிடையாது, நான் ஏன் அவங்களுக்கு பரதா பண்ணோம் அப்படின்ட்டு யோசிப்பாங்க. பிரியமானவர்களே, ஒருவேளை ரோட்ல எதையோ பார்க்குறோம், மனுஷனை பார்க்குறோமோ இல்லது மிருகங்களை பார்க்குறோமோ, எங்கேயோ உடஞ்சி போய் கிடக்குதோ, அந்த அந்த மாதிரி சூழ்நிலையில ஐயோ இதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லைன்ட்டு போயிடுவாங்க. ஆனா இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அந்த இரக்க குணம் கண்டிப்பா தேவை, ஒருத்தருக்குமே தேவை. சோ இந்த இரக்க குணம் இருந்தாலே கர்த்தரால் எல்லாமே நமக்கு செய்ய முடியும்.